குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 11. நாராயண கோனார் கூற்று. சீரார் சிவக்கொழுந்தை தில்லமுதை சிந்தேனை பாராதி வான் பொருளை பஞ்ச உரு ஆன ஒன்றை பேரான விண்ணொளியை பேரின்ப வாரிதியை நேராக என்னாலும் நெஞ்சிருத்தி வாழ்வேனே. அழகே வடிவான சிவகொழுந்தை தெளிந்த அமிர்தத்தை செந்தேனை உலக முதல்வனை விண்ணில் விளங்குபவனை பஞ்சபூதங்கள் வடிவான ஒருவனை அகண்ட வானின் சோதியை பேரானந்த கடலை ஒரு மனதுடன் அனைத்து நாள்களிலும் மனதில் கொண்டு வாழ்வேன். பாடல் 12. கண்ணுள் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தை பெண்ணுருவ பாதியனை பேசறிய முப்பொருளை விண்ணின் அமுதை விளக்கொளியை வெங்கதிரை தன்னலியை உள்ளில் வைத்து சாரூபம் சாருவனே. கடவுளை போல் வடிவம் பெறுவது சாரூபம் ஆகும். கண்ணின் கருமணியாக விளங்குபவனை கற்பக மரமாக நினைத்ததை வழங்குபவனை பொன்னை தன் உடலில் பாதியை உமாதேவியாருக்கு வழங்கியவனை விண்ணின் அமுதான மழையை விளக்கின் ஒளியை சூரியனை கருணையாளனை உள்ளத்தில் சேர்த்து வைத்து சாரூபம் அடைவேன். பாடல் 13. மனமென்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்ந்தது என்று என்னேடா தாண்டவக்கோனே. மாடு சிந்தித்து செயல்படாது அதன் இயல்பே கட்டை அவிழ்த்து கொண்டு கண்டபடி ஓடும். அந்த மாட்டின் இயல்பை ஒத்த மனம் அடங்கினால் தாண்டவக்கோனே வீடு பேறு பெறலாம் என்று நினைப்பீராக தாண்டவக்கோனே. பாடல் 14. சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவக்கோனே. கோபம் என்னும் பாம்பு இறந்தால் கோனாரே அனைத்தும் சித்தியாகும் என்று மனதில் எண்ணுவீர் தாண்டவக்கோனே. பாடல் 15. ஆசையெனும் பசுமாலின் தாண்டவக்கோனே இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோனே. ஆசையென்னும் பசு இறந்தால் தாண்டவக்கோனே இந்த உலகங்களை எல்லாம் கண்டு உணர்வாய் தாண்டவக்கோனே. மாலின் அப்படின்னா இறந்தால், அண்டம் அப்படின்னா உலகம்.